நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பீச்சோட போகிறதுக்கு வந்திருக்கோம். பீச்சோட இன்னைக்கு என்ன மீன் மாட்டுன்னு பார்ப்போம். அதெல்லாம் போடுவோம். அப்புறம் ஒரு வாத்து மாதிரி எப்படி வருது பாருங்க, நைஸாக அப்படியே வருது. பார்ப்போம் இன்னைக்கு என்ன மீன் மாட்டுதுன்னு பார்ப்போம். பீச்சோட போட போகிறோம் பாருங்கள். இன்றைக்கி என்ன மீன் மாட்டுதுன்னு பார்த்துருவோம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த இதுக்கு வந்திருக்கோம். மீன் இப்போ இடையில ஒன்றும் விசேஷமாக கடி கிடையாது, அதனால தான் வீச்சோட போட்டு பார்ப்போன்ட்டு வந்திருக்கோம். பாருங்கள், கருன்னு தெரியுது பார்த்தீங்களா? அவ்வளோவுமே மீன் தான், நெரு நிற்கி. ஆனால் ஓராவாக தான் நிற்கி. இது நிற்கிற ஃபுல்லாக நண்பர்களே ஓரா மீன். இங்கே பாருங்க எவ்வளோ நிற்கின்னு பாருங்க. கருன்னு தான் போகுது அவ்வளோ. இந்த ஓரா கூட்டத்தை களைச்சிடக்கூடாது. களைச்சிட்டோம்னா நம்ம வலை ஃபுல்லாக ஓராவாக ஏறிடும். அதுக்கு தான் நம்ம உள்ளே தள்ளி போட்டிருக்கோம். sama satu dia kamu nyedroy. பாருங்க, நம்ம மொதல் பீச்சில் வந்த மீனை பாருங்க. விசேஷமாக மீன் வரல, ஆனால் ஓராவாக கலைக்கலை. அதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த பாருங்க, மணலை சுண்டு மாடி இருக்கு. ஊடகம், இந்த மீன் ஊடகம். இது வந்து கிடைக்கா மீன் பார்த்தீங்களா? இது ஏஞ்சலு. இது வந்து கீழி. இந்த மீன் வந்து மொட்டைக்கொந்தான்னு சொல்லுவாங்க. நெத்திலி கூட சேர்ந்தது. மீன் இருக்கிறதுலே ஒரு செம்ம ருசியாக இருக்கும். நம்ம பிடிச்சி தின்னதுலேயே கருவாடாக இருந்தாலும் சரி, நம்ம கிரேவி மாதிரி வைக்கிறதாலும் சரி, செம்மையாக இருக்கும் இந்த மீன். இந்த மீன் ரொம்ப நாளாக இப்போ வரதே கிடையாது. இன்றைக்கி தான் என்னமோ 1-2 வந்திருக்கு. சரி, அடுத்து இன்னொரு 2 தடவை போட்டு பார்ப்போம். இது கூட 2 வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். வீச்சு வீச போகிறோம். இந்த வலையில் வந்து நம்ம எடுக்கும்போது சொல்லியிருப்போம், இப்படி எடுக்கிறது என்ன காரணம் அப்படின்னா, ஒரு குண்டு வந்து ஒரு குண்டுக்குள்ளே ஏறி விழுந்துடும். அதனால தான் இதை கை பார்த்துட்டே இருப்போம். இப்படி ஒரு வலை வீசுறதுக்கு முன்னாடி இப்படி கை பார்த்துட்டு தான் போடுவோம். இப்போ வீசி பார்த்துருவோம். அதே மாதிரி ஒரு சின்ன குச்சி இருந்தால் கூட இது அந்த வலையை விரிக்க முடியாது. ஒரு பொடி குச்சி இருந்தால் கூட வலை விரியாது ஒழுங்கா. வடியை பற்றிலாம் மீன் அது வலைக்கு மேலே விழுந்து அகட்டாமல் போகுது. தண்ணி ஆனால் இன்னைக்கு பச்சை கலரில் தான் இருக்குது. இன்றைக்கி எத்தனை நாள் வீசிருப்போம், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அத்தனை நாள் வந்தது போது கூட இப்படி இல்லை. இன்றைக்கி ஆனால் பச்சை கலரில் தெரியுது. கடல் சைடு தெளிவாக இருக்குது, இந்த பக்கம் மட்டும் ஒரு மாதிரி தெரியுது. பாருங்க,
அதை நான் அப்படியே எடுத்துட்டேன். இந்த பாருங்க, இந்த ரவுண்டு வந்து குறுங்க வந்திருக்கு. மீன் கம்மியாக தான் வந்திருக்கு, நிறையெல்லாம் வரல. நமக்கு ரொம்ப பெரிய பொக்கிஷம் கிடைச்சிருக்கு நண்பர்களே. இங்க பாருங்க, பார்த்தீங்களா? பாக்கெட்டில் ₹1 போட்டிருக்காங்க. இந்த பாருங்க, நம்ம 2வது பீச்சில் இவ்வளோ தான் மீன் வந்திருக்கு. மீன் ஒன்றும் விசேஷமாக கிடையாது, ஒரு பெரிய பொக்கிஷம் மட்டும் வந்திருக்கு இந்த ரவுண்டு. இல்லைன்னாம அது நமக்கு தேவை கிடையாது, ஏதாவது கைப்பிடிப்பு கழிச்சு போட்டிருப்பாங்க, அதனால் அது நமக்கு வேண்டாம். மீன் அவ்வளோ விசேஷமாக படலை, இன்னும் 2 தடவை போட்டு பார்ப்போம், இல்லைன்னா அப்படியே கிளம்ப வேண்டியதான். நம்ம 2 தடவை இந்த பக்கம் வீசினோம், மீனே வரல. இந்த பக்கம் ஃபுல்லாக அந்த ஓராக தான் நிற்கி, அதனால் அந்த சைடில் உள்ளே போய் வீசி பார்த்துட்டு வரேன். இந்த வண்டி தான் வருதான் பார்ப்போம். பாருங்க, இந்த ரவுண்டு பிடிச்சதில் ஒரே ஒரு மணலை மட்டும் வந்திருக்கு. அது சின்ன சைஸ் தான், பெருசு கிடையாது. பொடிச்சு வந்திருக்கு, அவ்வளோதான். நம்ம இன்னொரு ஸ்பாட் இருக்குது, இதே ஆப்போசிட்டில் அங்கிட்டு ஒரு ஸ்பாட் கிடக்கு, அங்கிட்டு போய் வீசி பார்ப்போம், அதில் ஏதாவது படுதான்னு பார்ப்போம். நம்ம யாருக்குன்னா அங்கே கொடைக்கிட்ட போடுறத பார்த்துருப்பீங்க, வீச்சோலை போடுறத. இப்போ இன்னொரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இது வந்து முனிசாமி உடன்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு முனிசாமி கோயில் இருக்குது. இந்த இடத்துல நாங்கள் வீச்சோலை போடுவோம், மீனுக்கு வலை கட்டுவோம். பார்ப்போம், இன்றைக்கி இதில் பீச் வலை போட்டு பார்ப்போம். இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம், போட்டு பார்த்துருவோம் என்னதான் மாட்டுது. கல்லை க்ளீன் பண்ணணுண்ணே. ஆ ஆ வலை வந்து ஃபுல்லாக கல்லுக்குள்ளே மாட்டிக்கிச்சு. முதல்ல வந்து இந்த இடத்துல கல் அதிகமாக இருக்காது, இப்போ வந்து அந்த வெள்ளம் போச்சுல, அந்த இதில் வந்து கல் அதிகமாகிடுச்சு. உள்ள இதெல்லாம் உடஞ்ச பாலம் தான், அதை காட்டுங்க. மீன் ஒன்றும் விசேஷமாக இல்லை. இந்த பாருங்க, எங்கே போனாலும் இந்த ஓரா தொல்லை தான் பெரிய தொல்லையாக இருக்குது இப்போதைக்கு.
போகிற அநியாயம் தான் தாங்க முடியல. சரி நம்ம அடுத்து இன்னும் ஒரு வீச்சு வீசி பார்ப்போம். பாருங்க நண்பா, உங்களுக்கு வீடியோ போடுறதுக்காக எவ்வளோலாம் கஷ்டப்படுறா அப்படின்னு பாருங்கள். எங்கெல்லாம் போகிறாருன்னு பாருங்கள். வலையை தூக்கிட்டு எல்லாம் உங்களுக்காக தான், உங்களுடைய அன்புக்காக தான், உங்களுடைய அந்த அரவணைப்புக்காக தான் இவ்வளோ தூரம் போகிறார். தண்ணிக்குள்ளே வெறும் கல் உள்ள முள் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் பொருட்படுத்தாமல் உள்ளே போகிறார் பாருங்கள். இந்த பாருங்கள் நண்பா, இன்றைக்கி நம்ம வீச்சோலை போட வந்திருந்தோம். நம்ம பிடிச்ச மீன் மொத்த மீன் பாருங்கள் இவ்வளோ தான். மொத்தத்தில் ஒரு 1/2 கிலோ கூட தேரும். 1/2 கிலோ தான், அவ்வளோதான். அதுக்கு மேலெல்லாம் போக வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கி போட வந்து வேஸ்ட்டு. தூண்டி போட வந்திருந்தோம். தூண்டி போடையும் அவ்வளோ விசேஷமாக கிடையாது. சரி வீச்சோலை போட்டால் ஒரு பொடி மீன் பிடிச்சிட்டு போவோம் குழம்புக்கு அப்படின்னு நினச்சோம். அதுவும் கிடையாது. அதனால் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கணும் நண்பா. நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நண்பா. பாய். அடுத்த வீடியோ சந்திப்போம்.